ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் முளைக்கட்டிய பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல நிறைய ஆரோக்கிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தும். இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளில் உயிர் சத்துள்ள உணவுகள் அப்படின்னு கூட இயற்கை மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதாவது உணவு, சூப்பர் உணவு, உயிரோட்டம் உள்ள உணவு அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அதில் முளைக்கட்டிய பச்சை பயிறு இருக்குல்ல, அது மூன்றாவது வகை, அதாவது உயிரோட்டம் உள்ள உணவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கிறது தான். ஆனால் அதை சரியான முறையில் முளைக்கட்டி சாப்பிட்றப்ப நமக்கு எல்லா சத்துக்களும் அப்படியே கிடைக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஜீரண ஆற்றலை அதிகரிக்கிறதுல முளைக்கட்டிய பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க உதவியாக இருக்கும். குடல்ல இருக்கும்ல அந்த நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யறதன் மூலமா ஜீரண ஆற்றலை மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலுப்படும். முளைக்கட்டிய தானியங்கள் பயிறு வகைகளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்குல்ல, அது புரதங்களை உடைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனால ஜீரணம் எளிதாகும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல முளைக்கட்டிய பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய பயிரை நம்ம தினைக்கும் எடுத்துக்கிறப்ப நீரிழிவு நோயாளிகள், ப்ரீ டயாபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது நான் சொல்லலைங்க, பல ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டிய பச்சை பயிரில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக்குறதுக்கு பயன்படுது. அதோட கார்போஹைட்ரேட்டை உடைச்சு சர்க்கரையாக, அதாவது குளுக்கோஸ் மாற்றும்ல அந்த என்சைம்களோட செயல்பாட்டை குறைக்கிற சேர்மங்கள் முளைக்கட்டிய பச்சை பயிரில் இருக்கு. அதனால சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முளைக்கட்டிய பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரை நம்ம தினைக்கும் எடுத்துக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு அது கட்டுக்குள் வைக்கிறதுனால இதய நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரில் இருக்குல்ல, அதில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுது. ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் தான். இதில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரி பண்புகளும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். எந்த அளவுக்கு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முளைக்கட்டிய பச்சை பயிரை தினமும் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது தான். அதே சமயத்தில் அதை எந்த அளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். எதையுமே அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா அது ஆபத்து தான். அளவோடு எடுத்துக்கணும். முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்துக்கிறப்ப ஒரு நாளைக்கு அரை கப், அதாவது சின்ன கப்பில் அரை கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோன்னா கூட போதுமானதாக இருக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிரை நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது வயிறு உப்புசத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாதுகாப்பான முறையில் முளைக்கட்டிய உணவுகளை சாப்பிட்றது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சில சமயங்களில் முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்றப்ப வயிறு வலி, ஃபுட் பாய்சன் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதை தடுக்கிறதுக்கு சரியான முறையில் நீங்கள் இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர்கள் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரை ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறத வாங்காமல் நீங்களே முளைக்கட்டை வச்ச பயிர்களை சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. சிலர் நிறைய முளைக்கட்டை வச்சு வாரக்கணக்கில் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. முளைக்கட்டை வச்சதை ஃப்ரிட்ஜில் 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஸ்டோர் செஞ்சு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். முளைக்கட்டிய பச்சை பயிரை கைகளால் பாத்திரத்துலேருந்து எடுக்கிறப்ப நல்லா கையை கழுவிட்டு எடுக்கணும். கையில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அது மீதமுள்ள பயிர்களில் பாக்டீரியாக்களை உற்பத்தி செஞ்சிடும். ஆவியில் வேண்டுமானாலும் நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம். ஆனால் குழம்பா தண்ணீரில் போட்டு வேக வைக்கிறது, வேறு விதங்களில் சமைச்சு சாப்பிட்றது அவ்வளவு நல்லதில்லை. அதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். கர்ப்பிணி பெண்கள் முளைக்கட்டிய பயிர்களை சாப்பிட்றதுக்கு தவிர்த்துறதே நல்லது. பாலூற்ற பெண்களும் முளைக்கட்டிய பயிர்களை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, எப்படி பாதுகாப்பான முறையில் முளைக்கட்ட வைக்கணும், எந்த அளவுக்கு முளைக்கட்டிய பயிர்களை சாப்பிடணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.